மக்கள் தொகையில இந்த மாடல் சம் பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது 1988ல ஒரு கிராமத்துடைய மக்கள் தொகை 12% குறையுது. 1989ல 15% அதிகரிக்குது. ஸோ 1990ல அதாவது 1988ல இருந்ததை விட 90ல எத்தனை சதவீதம் மாறுதல் அதாவது அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும் எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல்ல பெர்சன்டேஜ் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ நகரத்தின் மக்கள் தொகை 1988ல 12% குறையுது. நெக்ஸ்ட் 1989ல 15% அதிகரிக்குது. ஸோ 90ல ஆரம்பத்தில் இருந்ததை விட எத்தனை சதவீதம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. அதாவது அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமான்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது மட்டும் எடுத்துக்காங்க. எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது 15%. அப்போ 15 மைனஸ் ஸோ குறைஞ்சிருக்கிறதுனால மைனஸ் எத்தனை சதவீதம் 12%. அகைன் மைனஸ் 15 இன்ட்டு 12 வகுத்தல் 100. நெக்ஸ்ட் இங்க அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 20, இங்க 3. நெக்ஸ்ட் இங்க 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 6, இங்க 10. ஸோ என்ன வரும் 18 வரும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா 1.8 இருக்கும். ஸோ 15 மைனஸ் ஸோ 12 இங்க ஒரு மைனஸ் 1.8 ரெண்டு ஆட் பண்ணா 13.8. ஸோ 15ல 13.8 போச்சுன்னா மீதி 1.2. ஸோ இது பிளஸ்ல இருக்குது. அப்ப 1990ல 1.2% மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.